ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் பெரியதாசர் அப்படிங்கிறவரோட தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தைலாம் அவர் ஏஜ் கட்டுறார். அப்புறாணியாக இவர் பேசாமல் நிற்கிறார். அப்பாவுடைய போஸ்ட்டுக்கு வந்தாச்சு, நல்ல ஹை ரேங்க்ல இருக்கார். ஒரு இப்படி சொடக்க போட்டால் எல்லா பசங்களை எல்லாரும் நல்லா மேய்ச்சி கட்டலாம். அதுவும் குழந்தைகள் கோலி விளையாடின்னு இருக்கிற குழந்தை. ஆனால் எல்லாம் கடவுளுடைய செயல் அப்படின்னு பேசாமல் இருக்கார். அப்போ அங்கே வந்து அவருடைய ஃப்ரெண்டான யாதவரங்கன் அப்படிங்கிறவர் தான் அவரை லிட்ரலி மீட்டு எடுத்துன்னு வந்தார். அந்த குழந்தைகளோட நடுவுலேருந்து அந்த பெரியசாமியை கூட்டின்னு வந்தார். என்னப்பா தள்ளுங்க தள்ளுங்க, யார் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படி ராஜா வரார், சேனைகள்லாம் வருது, அப்படி இப்படின்னு மிரட்டினோடனே பசங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி ஒரு அப்ராணியாக இருந்தார். சரி, இப்படியே கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு இல்லை அந்த ராஜாங்க வேலையில். கோவிலில் தான் சதா சர்வகாலமும் ரங்கா 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 ரங்கான்னு சாண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நாளையிலிருந்து புண்ணிய மாசமான மார்கழி மாதம். பகவானே சொல்கிறார், மாதத்தில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மாதத்தில், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது ஈவன் என்ன ஒரு பெரிய சயின்டிஃபிக்னாலையும் அத்தன்டிக் ப்ரூஃப் கொடுக்க முடியாது. அந்த கால வேளையில் அந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த பனியில் வந்து அந்த பொல்யூஷன் இல்லாத அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிற போச்சே, அதனுடைய நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது பண்ணும். நம்மளுடைய பாடிக்கு வந்து அது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். சாணி தெளித்து கோலம் போடுறது, கோலம் அவ்வளோ பெருசாக கோலம் போடுறது, இதெல்லாம் எதுக்காக? அந்த மைண்ட் ஏகாகிர சித்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, இப்போது இவர் பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், பெரியதாசர் என்ன பண்ணுறார், பெரியாழ்வார்னு வருது மார்கழின்னு சொன்ன உடனே. ஓகே, இந்த பெரியதாசர் என்ன பண்ணுறார், ராஜாங்க வேலை செய்கிறார். ஆனால் கடவுளுடைய சிந்தனை தான் நிறையா இருக்குது. ஒரு நாள் இந்த ராஜா வந்து மாமன்னார் நாயுடுங்கிறவர் முட்டாள் ராஜா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேற்றுக்கே. என்னென்னா, ஒரு நாள் ஒரு கொஷின் கேட்குறது அந்த ராஜா, தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கும் எவ்வளவு தூரம்? எப்படி அசட்டத்தனமான ஒரு கேள்வி பாருங்க. தஞ்சாவூர் தானே ரூல் பண்ணிட்டு இருக்கார். தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இவ்வளோ கிலோமீட்டர்ஸ், 1000 கிலோமீட்டர்ஸ், 500 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லவா முடியும்? இப்போ புலவர்கள்லாம், சபையில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், புலவர்கள் எல்லாம் முழிக்கிற உட்காந்துட்டு, சரி ஏதாவது சொன்னேன்னா நம்ம வேலை போயிடும் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறா, இந்த பெரியசாமியை மாட்டி விட்டுடலாம், பெரியதாசரை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இன்னும் பெரியதாசர் அப்படின்னு ஊர வழக்கத்துக்கு தெரியாத வரையிலும் அவன் அம்மா அப்பா வச்ச பெயரான பெரியசாமி தான். ஸோ இந்த பெரியசாமியை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பெரியசாமி பேர் சொல்கிறான். யார்? அந்த சேஷாசலத்தனோட பையன் அவனா? ஆமாம், அவரே தான். சரி, கூட்டின்னு வாங்க அவனை. எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு. இந்த கோவிலில் தான் இருக்கான், ஆனால் இந்த அரசாங்க வேலையெல்லாம் பிடிக்காமல் அப்படி உட்காண்டிருக்கான் அப்படின்னா கோவிலில் இருக்கான், கூட்டின்னு வாங்க அவனை அப்படின்னு ராஜா ஆர்டர் பண்ணுறார். இவர் வந்து போய் எல்லோரும் போய் கூட்டின்னு வரா. எனக்கு தான் இந்த ராஜாங்க வேலையெல்லாம் ஒத்துக்கலன்னு நான் ரொம்ப பண்ணுறதே கிடையாது, எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, நீங்கள் என்ன இப்படி கூட்டின்னு வரல, எங்கே கூட்டின்னு வரல அப்படின்னா, இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ராஜா ஒன்றும் உன்னை கூட்டின்னு வர சொல்கிறார், நீ வரலன்னா ராஜ துரோகம் ஆகிடும், ஏன்னா ராஜாவுடைய ஆர்டரை உல்லங்கன் பண்ணக்கூடாது, வாணி உங்களோட அப்படின்னு. உடனே இவங்களுக்கு பெரியசாமிக்கு ஒன்றும் புரியல. சரி, வாழ கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இழுத்துட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவரும் போகிறார். சரி, என்ன போனால் ராஜா வந்து கேட்குறார். என்ன கேட்குறார்? இந்த மாதிரி தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறார். பெரியசாமிக்கு வைகுண்டம் அப்படிங்கிற வார்த்தையை காதில் கேட்ட உடனே சந்தோஷம். அவர் வந்து தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கேட்குறார். ஆனால் இவருக்கு வந்து வைகுண்டம்ங்கிற பேரை கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம். ராஜா, என்ன தெரியுமா ராஜா, உங்களுக்கு வந்து இந்த கஜேந்திர மோக்ஷம்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஆதி மூலமே அந்த யானை கத்திட்டு, அந்த கத்தின அடுத்த நிமிஷம் அந்த வைகுண்டத்திலிருந்து அந்த ரங்கன், என்னுடைய ரங்கன் என்ன தெரியுமா பண்ணினாரு, அப்படியே அந்த காலில் இருக்கிறது எல்லாத்தையும், செப்பல் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி அடித்து
அப்படி ஓடி வந்தார், அந்த பக்தனுக்காக அப்படி ஓடி வந்தார் என்னுடைய பெருமாள் வைகுண்டத்திலிருந்து அப்படின்னு சொல்லி அந்த கஜேந்திர மோட்சத்தை அந்த ராஜாவுக்கு விளக்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறார், ராஜா கடவுள் வந்து ஓடி வந்தார் இல்லையா, அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார் இல்லையா, அதுதான் மனங்களை பொறுத்துதான் இந்த தூரமே இருக்கு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி மனதோட பெருமாளை பகவானை வேண்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தூரம் குறையிறது. அந்த தூரம் குறைஞ்ச உடனேயே வைகுண்டத்துக்கு போக வேண்டியதான். ஸோ அழகா ஒரே லைன்ல அந்த மனங்களை பொறுத்து தான் அந்த தூரம் இருக்கு. அப்போ வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து பக்தர்களுக்கு கூப்பிடும் தூரம்தான். நாளையிலிருந்து மார்கழி சொன்னோம். இந்த வைகுண்டத்துக்கு நம்ம போகிறதுக்குரிய ஒரு சன்மார்க்கமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் தூரமே. பக்தியோடு நாம் பாடினோம்னா, பகவானை நினச்சோம்னா, பகவானை கூப்பிட்டோம்னா நம்ம கையேற்ற தூரத்தில் தான் இருக்குது வைகுண்டம் அப்படின்னு ராஜா கன்வின்ஸ் ஆகிட்டார். அவ்வளோதானா ஆதி மூலமே அப்படின்னு அந்த யானை கத்துன மாதிரி நானும் கத்துறேன், அவ்வளோதானா. இவன் கொஞ்சம் ஆல்ரெடி பேடாக இருந்தாலும் கொஞ்சம் பக்திமான்னு நம்ம பார்த்தோம் இன்ட்ரொடக்ஷனில். ஓகேன்னு கன்வின்ஸ் ஆகிட்டார் ராஜா. பயங்கரமாக சன்மானங்கள்லாம் கொடுத்து அந்த பெரிய சாமிக்கு நல்ல மரியாதை கொடுத்தார். இந்த மற்ற புலவர்களும் இந்த சபையாள்களும் முழின்னு முழிக்கிறா. இவனை மாட்டி விடணும், இவன் ராஜாங்க வேலையில் இருக்கான்னு பேர், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், இவனை மாட்டி விடணும் பார்த்தா இவன் இப்படி சன்மானத்தை வாங்கிட்டு போகிறானேன்னு எல்லாருக்கும் ஒரே போகிறாங்க. என்ன நடக்கிறது நாளை தொடர்ந்து நம்ம